கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? நாம் இணைஞ்சு பாடுவோம். எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். எளியவர்களை கர்த்தர் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. நம்ம பெயர் சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை விட்டு எங்கே போக முடியும்? ஆண்டவர் நம்ம விட்டு எங்கே போக முடியும்? நம்ம தேடி வந்தாரே, நம்ம மேலே அளவில்லாத அன்பை பொழிஞ்சாரே. நம்ம ஆண்டவருடைய அன்பை மறக்க முடியுமா? மறந்ததா இருக்க முடியுமா? சூரியன் உதிக்க மறக்கலாம், சந்திரன் ஒளி கொட மறக்கலாம். ஆண்டவருடைய அன்பை நாம் ஒரு நாளும் தேவ பிள்ளையே மறக்கவே கூடாது. ஆண்டவரை அனுதினமும் நாம் நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மேல் அளவற்ற அன்பை அவர் பொழிந்திருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பள்ளமா? எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மத அன்பை, நான் மறப்பேனோ மத அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாதம் இருக்குன்னு சொன்னால் அது ஏசப்பாவுடைய பாதம்தான். அந்த பாதம் நமக்கு ஆறுதலை கொடுக்குது, தேறுதலை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது. பள்ளமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. தேவன் நம்மேலே கனிவாக இருக்கிறார். நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினால் நற்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினால் நற்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற நேரத்தில்
கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக ஒளியாக வருகிறார். அருமையானவர்களே, இந்த பொள்ளாச்சி பட்டணத்திற்கு நாங்கள் வந்தபோது எங்கே போவதென்று எங்களுக்கு தெரியாது. வழி தெரியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருந்தோம். தெற்க போகிறதா, மேற்க போகிறதா, கிழக்க போகிறதா, வடக்க போகிறதா, தெற்க போகிறதான்னு எங்களுக்கு தெரியல. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று நீ அணைத்தீரையா, மறப்பேனோ என்று நீ அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. தேவன் துதிக்கப்படத்தக்கவர், அவர் வாழ்த்தப்படத்தக்கவர், அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் எது சிறந்தது தெரியுமா? தேவனை ஆராதிப்பது, தேவனை நோக்கி செபிப்பது, தேவனை துதிப்பது, உபவாசிப்பது, வேதத்தை வாசிப்பது. இதாங்க நம்ம உலகத்தில் நமக்கு இருக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? இதுதான். நாம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? போராட்டத்தில் இருக்கீங்களா? பாடுகள் மத்தியில் இருக்கீங்களா? வேதின் மத்தியில் இருக்கீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். தேவனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் யார் என்னை விடுவிப்பார்கள் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆறுதலாய் வருவீராக. ஓ இயேசுன்னு நான் கூப்பிடுமா, நீ இயேசுவே அப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.